வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். விரிவான விசாரணை தேவை, மாமன்னர் உத்தரவு. 20 சமூக நல இல்லங்களில் 17 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் மிக மோசமாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணையை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்று மாட்சிமை தாங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். குளோபல் ஈக்வான்ஸ் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங் நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பில் பலதரப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஒட்டுமொத்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் தலைமையிலான PKR கட்சியின் பொது செயலாளராக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டு இருப்பது கட்சியின் உயர்மட்ட பதவிகளில் மகளிர் நியமனத்தில் கட்சி கொண்டுள்ள கடப்பாட்டை நிரூபிப்பதாக உள்ளது என்று அக்கட்சியின் மகளிர் தலைவி ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் வகித்து வந்த PKR கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை உள்நாட்டு வாணிப தொழில்துறை துணை அமைச்சர் ஃபுசியா சலேவிற்கு விட்டுக் கொடுத்துள்ளார். கட்சியின் தேசிய நீடோடையில் மகளிரின் பங்களிப்பை உணர்த்தும் வகையில் இந்த பதவி பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதாக கல்வி அமைச்சருமான ஃபர்லினா சிடேக் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அரசாங்க மானியம் குறித்து மடானி அரசாங்கம் பரிந்துரை செய்திருந்த புரிந்துணர்வு உடன்பாட்டு ஒப்பந்தம் எதிர்க்கட்சியினரால் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் இதன் மீதான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டது என அர்த்தமல்ல என்று மடானி அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபட்சில் கூறினார். இவ்விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியுடன் ஒத்துழைக்கவோ பேச்சுவார்த்தை நடத்தவோ மடானி அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முதலாக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட போது அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்த தமது கதவு எப்போதும் திறந்திருக்கும் என கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த புரிந்துணர்வு உடன்பாட்டு ஒப்பந்தம் குறித்து எதிர்க்கட்சியினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் அதற்கு அரசாங்கம் தயார் எனவும் அவர் கூறினார். இப்பரிந்துரையை எதிர்க்கட்சியினர் நிராகரித்தாலும் கூட அதன் அதிகாரத்துவ கடிதத்திற்காக தாம் காத்திருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறியுள்ளதையும் அவர் வரவேற்றார். தீபகற்ப மலேசியாவை சேர்ந்த மருத்துவ நிபுணர் டாக்டர் தேய் தியான் யா சபாவில் லஹடாத்து மருத்துவமனையில் பணியாற்றிய காலகட்டத்தில் தமது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் உயர் மருத்துவ அதிகாரியினால் பகடி வதைக்கு டாக்டர் தேய் தியான் யா ஆளானதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற பகடிவதை சம்பவங்களை சுகாதார அமைச்சு இனியும் சகித்துக் கொள்ளாது என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் தாய்மொழியை கற்றுக்கொண்டால் முஸ்லிம் அல்லாதவர்கள் பாஸ் கட்சியில் சேருவார்கள் என்ற கருத்து ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அரசியல் ஆய்வாளர் மஸ்லான் அலி கூறினார். பாஸ் கட்சியை அவர்களின் மொழி ஆற்றலை வைத்து முஸ்லிம் அல்லாதவர்கள் மதிப்பிடுவது இல்லை என்றார் அவர். மாறாக முஸ்லிம் அல்லாதவர்களை கவரும் வகையில் பாஸ் கட்சியின் அணுகுமுறை மாற வேண்டும். கடந்த காலங்களில் பாஸ் கட்சியை வழிநடத்திய மூத்த பெரும் தலைவர் நிக் அஜீஸ் நிக் அமட் போன்றவர்கள் உருவாக்கிய பாஸ் கட்சி எல்லோருக்குமானது என்ற ஒரு ஸ்லோகம்தான் முஸ்லிம் அல்லாதவர்களை கவரும், அவர்களை ஏற்க வைக்கும் என்றார் அவர். பாஸ் கட்சி எல்லா இனங்களின் உரிமைக்கும் போராடும் என்ற நிலை வந்தால்தான் மற்ற இனங்கள் அதை ஆதரிக்கும். இப்போது மலாய் முஸ்லிம்களின் நலனை மட்டும் பேசும் கட்சியாக பாஸ் இருக்கிறது. நிக் அஜீஸ் இருந்தபோது PKR ஐசேகாவுடன் பக்கத்தான் ராக்யாட் என்ற கூட்டணியில் இருந்தார். அப்போது பாஸ் கட்சியின் ஒரு மிதமான தன்மை மக்களை கவர்ந்தது என்றார் ஆய்வாளர் மஸ்லான். அண்மைய பாஸ் பேரணியில் இளைஞரணி உறுப்பினர் ஒருவர் முஸ்லிம் அல்லாதவர்களை கவர பாஸ் உறுப்பினர்கள் தமிழ், சீன மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததைத் தொடர்ந்து அரசியல் ஆய்வாளர் மஸ்லான் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்தார். நகரி சம்பிலான் ஜம்போலில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உயிரிழந்தார். நேற்று பின்னிரவு 12:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சாலை விபத்தில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் உயிரிழந்ததாக ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹோக் தெரிவித்தார். தனது 31 வயது மனைவியுடன் பயணித்த 29 வயது ஆடவர் செலுத்திய மஸ்தா CX-5 கார்
அந்த மோட்டார் சைக்கிளோட்டியை மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.